வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு மெசேஜ். ராயப்பேட்டை ஷாப்பிங் மால்ல இருந்த சீரியல் நடிகைய கையும் களவுமாக பிடித்த போலீசார். என்ன நடந்தது என்பதை வாங்க பார்க்கலாம். மெத்தபெட்டமைன் என்னும் போதைப் பொருளை வைத்திருந்ததற்காக சின்னத்திரை நடிகை மீனா கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில அவர் போலீசாரிடம் எப்படி மாட்டிக்கிட்டாரு, அது மட்டும் இல்லாம அவரை சுற்றி எந்த விதமான நெட்வொர்க்கள் இதற்காக ஒர்க் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கு. முன்னணி தொலைக்காட்சியில ஒரு பிரபல சீரியல்ல சின்ன சின்ன வேடங்கள்ல நடித்துக் கொண்டிருப்பவர் தான் மீனா அப்படிங்கிறவங்க. இவங்க ராயப்பேட்டையில உள்ள ஒரு ஷாப்பிங் மால்ல போயிருக்காங்க. இதையொட்டி இவர்களிடம் போதைப் பொருள் இருப்பதா போலீசாருக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இதன் அடிப்படையில சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்றிருக்காங்க. அப்படி அங்க சோதனை செய்யும் பொழுது அவரிடம் 5 கிராம் மெத்தபெட்டமைன் என்னும் அதிகம் வீரியம் கொண்ட போதைப் பொருள் இருப்பதை போலீசார் கண்டறிஞ்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திலேயே மீனாவை போலீசார் கைதும் செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில மீனா யார்கிட்ட இருந்து இந்த போதைப் பொருள் எல்லாம் வாங்கியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருளை வேற யாருக்காச்சும் சேல் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான விசாரணையில போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் மீனாவிடம் போதைப் பொருள் இருப்பது போலீசாருக்கு எப்படி தெரிய வந்தது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. சென்னையில விருந்து நிகழ்ச்சியில மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் எப்படி சேல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போலீசார் தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் நைஜீரியாவை சேர்ந்த இளைஞன் ஒருவன் பிடிபட்டிருக்கான். அவனிடம் தொடர்ந்து விசாரணையும் நடத்தப்பட்டிருக்கு. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில ஒரு இளைஞர் குறித்த தகவலை இவர் வெளியிட்டிருக்காரு. இவர் சொன்ன இளைஞர்களிடம் விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரியான விருந்து நிகழ்ச்சிகள்ல ஒரு பெண் மூலமா தான் இந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் எல்லாருக்கும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கு. இதையடுத்து போலீசார் அந்த இளைஞரிடம் கேட்கறாங்க, எப்படி அந்த பெண்ணை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்து இந்த நம்பர்ல பார்ட்டிக்கு மெத் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து போலீசாரும் அந்த மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்து அந்த பெண் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ராயப்பேட்டையில உள்ள ஒரு பிரபல ஷாப்பிங் மால்ல உள்ள 7வது மாடிக்கு வர சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில பெண் போலீசாருடன் மாறுவேடத்துல போலீசார் அங்க போயிருக்காங்க. இதை அறிந்த மீனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அங்க தப்பியோட பார்த்திருக்காங்க. மடக்கி பிடித்த போலீசார் மீனாவை பிடிச்சு அவரோட ஹேண்ட்பேக்கை செக் பண்ணும்பொழுது ஒரு சின்ன பாக்கெட்ல போதைப் பொருள் இருப்பதை உறுதி செஞ்சிருக்காங்க. இதையடுத்து அந்த பெண்ணிடம் தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. இவங்க கோவிலம்பாக்கத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் டெடி மற்றும் சுந்தரி என்னக்கூடிய ஒரு சீரியல்ல சின்ன சின்ன வேடங்களில் நடித்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கு. பட வாய்ப்புகளும் சீரியல் வாய்ப்புகளும் இவருக்கு பெருசா வராத காரணத்தினால பல நிகழ்ச்சிகளுக்கு வெல்கம் கேர்லா போவாங்களாம். அப்பொழுது கிடைத்த கான்டாக்ட் மூலமா தான் இந்த போதைப் பொருள் விற்கிறதுக்குள்ள ஈடுபட்டிருக்காங்களாம். இந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை 1000 ரூபாய்க்கு வாங்கி 3000 ரூபாய்க்கு வித்திருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. இவங்க கிட்ட இருந்து சினிமா துறையில யாரெல்லாம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வாங்கி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கோணத்துல போலீசார் தற்பொழுது விசாரணையை தொடங்கி இருக்காங்க.